சினிஉலகம்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமுருகன் பேசுகிறேன். கலாவாணிக்கு அப்புறம் நம்ம நிறையா படம் பண்ணியிருந்தாலும் இப்போ 49 கவுண்டமணி நடித்த படம் வந்து பெரிய ஹிட்டாக இருக்குது. தியேட்டர்லலாம் மக்கள் வந்து திரும்ப நம்மளை கட்டி பிடிக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க, நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் டைரக்டர் தாஸ் அவர் வந்து ஒரு நாள் வந்து கதை சொன்னார். இந்த படத்தில் நீங்கள் பண்ணணும், நான் வந்து ரோல் இருக்குது, ஒரு பெரிய ரோல் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன்னு. யாரை வச்சு பண்ண போகிறேன்னா கவுண்டமணி அண்ணனை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னாரு. அப்போனா நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கவுண்டமணி அண்ணனோட பயங்கரமான ஃபேன் நான். எங்கள் ஊரில் எங்கள் கோயில் இருக்கும், பள்ளிக்கூடமும் கோவிலும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். அதில் வந்து 22 நாள் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நடக்கும்போது நான் ஏகலைவன், குருஜவு, செந்தில், சூரியமூர்த்தின்னு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். ஊர் மக்களே அந்த பக்கம் இருந்து படம் பார்ப்பாங்க, நாங்கள் மட்டும் உள்டாவாக உள்ளார உட்காந்து படம் பார்ப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் முன்னாடி காமெடியன் இன்ட்ரோடக்ஷன் வரும்போது தலைவர் வருவார். நாங்கள் பூ அள்ளி தூவி கோயில் பூ வளர்ந்துட்டு செம்ம விசில் அடிப்போம். அவர் கூட நடிக்கிறது வந்து ஒரு வாய்ப்புங்கும் போது எனக்கு வந்து பயங்கர மிராக்கலாக ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். அப்படி தான் இந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அதுதான் ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேரவானில் ஒன்றா சாப்பிட்றது, பேசும்போது எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போம். அண்ணன்ட்ட நான் வந்து பல அவரோட அந்த சினிமா வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், கேட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் அவ்வளோது சொல்லுவார். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 2 பேரும் ஆப்போசிட் ஃப்ரேமாக வச்சு அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நடிப்பு தானே, அதனால் அப்படியே நடிக்க வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து நம்ம கணிக்க முடியலை. அதே மாதிரி நம்ம பெருசாக எதிர்பார்த்த படங்கள், சில படங்கள் தோல்வியாகிருக்கு. அதனால் சினிமா வந்து ரொம்ப நம்மளோட இதெல்லாம் தாண்டி ஒரு மேஜிக் நடக்குது. அப்புறம் நிறையா டேலண்டட்ஸு யாருக்குனால என்னென்ன ஏன் பெரிய உச்சத்துக்கு போனாங்க, எங்கே தாழ்ந்து வந்தாங்க, இது மாதிரி நிறைய விஷயம் எனக்கு கிடைச்சது. அவரோட அப்புறம் சின்சியாரிட்டி, கவுண்டமணி அண்ணன் மாதிரி ஒரு பயங்கர சின்சியாரிட்டியான ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அவர்கிட்ட அவ்வளோது கற்றுக்க முடிஞ்சது. மற்ற கதாபாத்திரங்களுக்கும் என்னென்னா அது வந்து ஒரு இயல்பான மனிதர்களோட ஒரு நம்ம சொந்தக்காரன், அங்காளி, பங்காளி, மாமன், மச்சான், ஃப்ரெண்ட்ஸு, இது மாதிரி கதாபாத்திரங்களை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். அரசியல்வாதி இந்த படத்தில் வேறு நம்ம தீவிரமான அரசியல் பார்வையெல்லாம் உண்டு தான். ஆனால் நம்ம நேரடியாக ஒரு மக்களை ஏமாத்துகிற தந்திரமான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கும் பொழுது அதுக்கெல்லாம் டைரக்டர் தான் முழு காரணம். அவர் தான் அதை சொல்லி. பெரிய வரவேற்புங்க. நேற்று தேட்டரில் எல்லா தேட்டருக்கும் போனோம், பயங்கர கிளாப்ஸு. அப்புறம் வந்து வெறும் காமெடி படம் தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் உள்ள மெசேஜ் வித் காமெடி. செகண்ட் ஹாப்லாம் அந்த 6 அடி மன திட்டத்துக்கெல்லாம் வந்து தாறுமாறு கிட்டு செம்மத்தியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நேரடியாக என்னக்கிட்ட சொல்லலை. ஆனால் ஃபஸ்ட் நாள் நான் ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு அண்ணன்ட்ட உட்காரும்போது நான் இப்படி தான் உட்காந்துருப்பேன். ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் தான் இப்படி போய் உட்காந்து இது பண்ணுவேன். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்காரு, இந்த பையன் ஒரு மாதிரியாக இருக்கான், நல்லா பண்ணுறான் அப்படின்னு நம்ம மேனேஜர்கிட்ட டைரக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய விருது வாங்கினது மாதிரியான சந்தோஷம் கிடைச்சது. இல்லை, அண்ணன் வந்து டைமிங்கில் வந்து தட்டி வீசிக்கிட்டே இருப்பார். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருப்பார். யாரையும் ரொம்ப மனசு புண்படுத்துகிற மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டார். சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கலாய்ச்சிட்டுருவார், அவ்வளோதான். தாஸ் வந்து நிறையா படிக்கிற, நிறையா புரட்சிகரமான சிந்தனை உள்ள, ரொம்ப தன்மையான ஒரு நல்ல கேரக்டரு. தாஸ் கௌதமன் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து நல்ல இதை மட்டும் தொழில்நுட்பத்தை மட்டும் கற்றுட்டு இவர் வந்து வாழ்க்கையிலேருந்து படம் எடுத்து அதுக்குள்ளே தன்னோட அரசியல் பார்வையை வச்சு மிக சிறப்பான ஆள், ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர். கலவாணி வந்து நான் அந்த படத்தோட டைரக்டர். அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஃபுல்லாக தெரியும். அப்புறம் தஞ்சாவூர் இது, அப்புறம் நான் அதை வந்து என்னை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் சர்க்குணம் நடிக்க வச்சார். அதில் வந்து பயங்கரமான இது இருந்தது.
அப்புறம் எனக்கு வந்து நான் வந்து டேரக்டராக நடிகராங்கிறதுல கொஞ்சம் குழம்புனேன். அப்போ நிறைய படங்கள் வந்தது, இல்லை நம்ம எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டாம், சரியாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு பக்கம் டைரக்ஷனுக்கும் நிறையா வாய்ப்பு வந்தது. இந்த ரெட்டை குதிரை சவாரி பண்ண போய் அதில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹைப் ஏற்படுத்தி கொடுத்ததுனால இந்த இந்த படம் வந்து ஜெயிக்கிறதுக்கு எல்லா சாத்தியம் இருந்தது. அது எனக்கு நல்ல ரோல் கிடைச்சது. அதுக்காக அந்த ப்ரொடியூசருக்கும் தாஸ் டேரக்டருக்கும் ரொம்ப நன்றி. கலவாணிக்கு அப்புறம் நான் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணேன். நிறையா ப்ரொடியூசர்கிட்ட எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இடையில கூட ஆஃபீஸ்லாம் போட்டு படம் ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த ஒரு சூழல்னால அந்த படம் நின்று போச்சு. அப்புறம் நம்ம பார்த்தாக்க ஒரு சூழலில் டைரக்ஷன் பண்ணுறது நம்ம இந்த கதவு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்க வேண்டியதாக இருக்குது. இந்த டைரக்ஷன் கதவு இங்கே நடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் கூப்பிட்டாங்க, எல்லா டேரக்டரும் கூப்பிட்டாங்க. தமிழ்லேயே ஒரு 5-6 படம் வருது, வரிசையாக வருது, ஹிட் அடிக்குது, மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்மளை ஏற்றுக்கிறாங்க. இந்த கதவு நல்லா திறந்து மாலை மரியாதையெல்லாம் கிடைக்குது. அந்த திறவுக்கு நான் கஷ்டப்பட்டு திறந்துக்கிட்டு இருக்கேன். அது என்னைக்கு திறக்குதோ அன்னைக்கு அதுலேயும் எனக்கு பாராட்டுகளும் பேரும் கிடைக்குன்னு நம்புகிறேன். சினிமா பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு cineulagam.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய பேர் நிறைய டேரக்டரு இது மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பாராட்டினாங்க. அப்புறம் இதில் நேற்று உதயம் தியேட்டர்லேருந்து வெளில வரும்போது அங்கே ஒரு பெரிய ஃபேமிலி லேடிஸ் நிறையா பேர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கலவாணிக்கு அப்புறம் நீங்கள் இப்போ தாங்க உங்களை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி படம் நடிங்க அப்படின்னு. அது ஒரு ஆசீர்வாதமாகவே நினச்சிக்கலாம். அது மாதிரி பாராட்டுகள் நிறையா கிடைச்சிது. அப்படிலாம் இல்லைங்க, நம்மளும் பேசிக்க ஒரு கிரியேட்டருங்கிறதுனால ஒரு படத்தை நான் எழுதி அந்த டைரக்டருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்துறது மாதிரியான இது இருந்தால் எது வேணாலும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈட்டியில் நான் பண்ணியிருக்கிறேன். அதில் நான் வில்லன் கிடையாது, ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். பேண்ட் செட்டெல்லாம் போட்டு நான் ஒரு மெட்ராஸுக்கார பையனாக தான் படித்த மெட்ராஸுக்கார பையனாக பண்ணியிருக்கேன். கண்ணாடி நாடியெல்லாம் போட்டிருப்பேன். அந்த படத்தில் எனக்கு முக்கியமான ரோலு. அதே மாதிரி பென்சிலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரொஃபஸராக பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இன் பண்ணி ஷூ போட்டு அது மாதிரி. அதில் என்னோடய லுக்கே வேறு மாதிரி இருக்குது. நம்மளுக்கு டேரக்டர் எது கூப்பிட்டாலும் அதுக்கு நம்ம செட் ஆகிறது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளை சிட்டிக்கு வில்லேஜுக்கு அது மாதிரி இருக்குது. இப்போ வர்ற படங்களெல்லாம் சிட்டிலையும் நிறையா படம் பண்ணியிருக்கேன். நம்மள்கிட்ட ஒரு 7-8 கதைகள் இருக்குது. ஆனால் நான் முதல்ல பண்ண போகிற இது வந்து எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில், அது என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்கிறதுனால ஒரு களம். ஆனால் அதோட தொழில்நுட்பமாக அந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உலக சினிமானா என்னென்னு அது நான் தேடி பார்த்துல நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, உள்ளூர் சினிமாவை ஒழுங்கெடுத்த அந்த உலக சினிமான்னு அந்த தரத்தில் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் வச்சுருக்கேன். வெகு விரைவில் கடவுள் புண்ணியத்தில் நடக்கும்னு நம்புகிறேன். பாட்னியன் நான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, தஞ்சாவூரில் ஷூட்டிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து டேரக்டர்கிட்ட சொன்னேன், தலைவா தஞ்சாவூர் வரைக்கும் வந்துட்டீங்க, கவுண்ட் பண்ணி என்னென்னா எந்த இடத்துல உட்காந்து பார்த்து ரசிச்சனும் அதே எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் கொண்டாந்து அவரை வச்சு ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கொண்டாந்து எடுத்தாங்க. அதில் ஒரு அம்மா போல் அள்ளித்தரனால தான் அந்த சாங்கில் வர ஒரு பெரிய மாடி வீடு இருக்குது, அது எங்கள் சித்தப்பா வீடு. அந்த தென்னந்தோப்பு அது எல்லாம் வந்து எங்களோட நான் வாழ்ந்த இடத்துல அந்த எடுத்தாங்க. அது ஆனால் அந்த அவர் கூட சேர்ந்து நான் எங்கள் ஊரில் நடிக்கலை. இருந்தாலும் எனக்கு வந்து நம்ம எங்கேருந்து பார்த்தோமோ அங்கே தலைவன் கால் வச்சுட்டாரு அப்படிங்கிறது எனக்கு பயங்கர சந்தோஷமான விஷயம். அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, கேமராமேன் கருப்பையா, ஆதி கருப்பையா, அவர் வந்து தங்கர்பச்சன்றாக இருந்தவர். அவரும் வந்து என்னை ஆங்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக இருக்கும். மற்ற படங்கள்லேருந்து இதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், வித்தியாசம் இருக்கும். அதுக்கு அவர் சின்ன ஒரு ஆங்கிள் ஒன்று செட் பண்ணார். அதுவும் காரணம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வில்லன்னாவே பொதுவாக வந்து சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ஆபாசமான வார்த்தையாக பேசுகிறது, சத்தம் போட்டு மிரட்டுறது, இப்படி தான் இல்லாமல் இந்த படத்தில் அது எதுவுமே கிடையாது. அவன் க்ளீனாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான், அழகாக இருப்பான், முடிய சீவி இருப்பான். அவன் வந்து ஒரு அரசியல்வாதி, மிக சரியாக இருக்கும். அதே மாதிரி களவாணியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இளங்கோ கேரக்டரும் வந்து சிகரெட் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், வீட்டு வேலையெல்லாம் செய்வான். அது ரெண்டும் எப்படி ரெண்டுக்கும் ஆனால் வேறு வேறு, அதில் லுக்கு வேறு, இதில் லுக்கு வேறு, 2 கதாபாத்திரம் வேறு. ஆனால் ஒழுக்கம் மட்டும் 2 படத்துலையும் ஒன்றா இருந்தது. ஒருவேளை அதுதான் வெற்றியான்னு எனக்கு தெரியல. அடுத்த படம் வந்து
வெற்றிமாறனோட அசிஸ்டண்ட்டு ரவி அரசு, அவர் கூட ஈட்டி படம் பண்ணியிருக்கேன். அதர்வா, ஸ்ரீதிவ்யா நான் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அந்த படம் இப்போ 25ஆம் ஆடியோ ஃபங்க்ஷன் வருது, அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு நல்ல பேர் கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பென்சில், ஜி பிரகாஷ் சார் படம், அதுலேயும் ஸ்ரீதிவ்யா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். அது வந்து கௌதம் மேனனோட கோ டைரக்டர் மணி நாகராஜ் பண்ணியிருக்காரு. அதுவும் அதுக்கு அடுத்த மாதம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருநாள், ஜீவா, நயன்தாரா அவங்களும் நடித்த படம், ராம்நாத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் நான் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். இன்னும் சில படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. மலையாளத்தையும் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. 49 வந்து நேயர்கள் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு 100% இந்த படம் வந்து உங்களை திருப்திப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். உங்களை 2.5 மணி நேரத்துக்கு உத்தரவாதம். அப்புறம் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்கிற மண் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதும் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ஃபுல் மேட்ரு இருக்குது. நீங்கள் வந்து தேட்டரில் எல்லா தேட்டர்லேருந்தும் எல்லா ஏரியாவிலேருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ். நீங்கள் உங்கள் நெட்லெல்லாம் பாருங்கள், ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், செம்மத்தே எழுதியிருக்காங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். குடும்பத்தோடு போகலாம். இதில் வந்து ஒரு தகாத வார்த்தையோ இல்லை ஆடை குறைப்பான விஷயமோ இல்லை சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, இது மாதிரியான எந்த விஷயங்களுமே இந்த படத்தில் இல்லை. ஒரு க்ளீன் படம். நீங்கள் வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கும். எங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். சினி உலகம், Anytime Cinema, www.cineulagam.com.